நண்பர்களுக்கு வணக்கம். நாளை மாலை 6 மணிக்கு மேற்கு வங்காள தேர்தல் முடிய போகுது. அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளே எல்லா 5 மாநிலத்தில் தேர்தல் நடந்ததில் எல்லா மாநிலத்துடைய எக்ஸிட் போல்ங்கிற வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு வெளியாக இருக்கிறது. இந்த எக்ஸிட் போல் எனப்படும் வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு ஏறத்தாழ எல்லா பகுதிகளிலும் அந்த வாக்கு எண்ணிக்கையின் போது பொருந்தி வருவதாக சொல்லுவார்கள். அதனால் எல்லோரும் இந்த தேர்தலுக்கு பிந்தைய வாக்காளர்களிடம் எடுக்கப்பட்ட அந்த சர்வே அப்படிங்கிற அந்த எக்ஸிட் போலை எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. இந்த எக்ஸிட் போலுங்கிறது பெரும்பான்மையாக சரி வரும் அப்படின்னு சொன்னால் கூட எங்கேயோ பல இடங்களில் மாறி மாறி விழுந்ததுண்டு. தொகுதிகள் இந்த தொகுதி ஜெயிக்குன்னு சொன்னால் அந்த தொகுதி தோற்றதும் உண்டு. இந்த தொகுதி தோக்கும்னு ஒரு கட்சி சொன்னோம்னா அந்த தொகுதி ஜெயித்ததும் உண்டு. ஏன் ஒரு மாநிலத்தில் ஒட்டுமொத்தமாக ஆட்சியே மாறி இந்த கட்சி தான் ஜெயிக்கும்னு சொன்னது மாதிரி வேறொரு கட்சி ஜெயிச்சு ஆட்சி அமைச்சதும் உண்டு. இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிற ஒரு விஷயம் 90% சரியாக இருக்குன்னு எல்லோரும் நம்புகிறாங்க. அதனால தான் அது ஒரு எதிர்பார்ப்போடு பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனால் எக்ஸிட் போல் மட்டுமல்ல, கருத்து கணிப்பில் கூட நிறைய தவறுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அந்த தவறுகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். இந்த கருத்து கணிப்பு, இந்த எக்ஸிட் போல்ங்கிற தேர்தலுக்கு பிந்தைய வாக்காளர்களிடம் பேசி எடுத்துக்கப்பட்ட கணிப்பு, இது எல்லாமே எவ்வளவு அபத்தம் அப்படிங்கிறத பற்றி முதல் ஒரு விஷயத்தை பேசிடலான் இருக்கேன். ஏன்னா நாளைக்கு இந்த கருத்து கணிப்புகள்லாம் வரும்போது நீங்கள் இதை சரி பார்க்குறதுக்கு சரியாக இருக்குது. நாளைக்கு அந்த எக்ஸிட் போல் வந்திருக்கும், ஏற்கனவே கருத்து கணிப்பு வந்திருக்கும். இந்த கருத்து கணிப்போட பொருத்தி மக்களெல்லாம் வாக்காளர்களெல்லாம் இதுவா அதுவான்னு மண்டையை பிச்சுட்டு இருப்பாங்க. இதையெல்லாம் தாண்டி மே 4ஆம் தேதி அசலான தேர்தல் முடிவுகள் அறிவிக்கும் போது இதையெல்லாம் பொருத்தி பார்க்குறதுக்கான அவகாசம் இருக்குமான்னு தெரியல. இருந்தாலும் சில விஷயங்களை இந்த கருத்து கணிப்பும் சரி எக்ஸிட் போலும் சரி எப்படியெல்லாம் இது தவறாகவும் பொய்யாகவும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றி தான் முக்கியமாக நான் இங்கே பேச இருக்கேன். ஏன் இது தவறு அப்படின்னு பார்த்தா, நீங்கள் எந்த ஒரு கருத்து கணிப்பாக இருந்தாலும் நாங்கள் இத்தனை பேர்த்துக்கிட்ட போய் பேசணும், இத்தனை பேரில் இத்தனை பேர் தான் எங்களுக்கு வாக்களிக்கிறது, இந்த கட்சிக்கு வாக்களிக்கிறதா சொன்னாங்க, இத்தனை பேரில் இத்தனை பேர் தான் எங்களுக்கு கருத்து சொன்னாங்க, நாங்கள் 10 கேள்வி கொடுத்தோம், அந்த 10 கேள்விக்கு 10க்கும் டிக் பண்ணி கொடுத்தவங்க இவங்க தான், இவ்வளோ பேர் தான் அப்படின்னு யாருமே சொல்கிறதில்ல. இன்னும் சொல்லப்போனால் இத்தனை கருத்து கணிப்பு இத்தனை பேர்த்து கூட நடத்தினோம், 100 மாதிரிகள் கொடுத்து ஒரு தொகுதியில் வாங்கினோம், 200 மாதிரிகள் கொடுத்து வாங்கினோம், பெண்களிடம் இவ்வளோ பேர்கிட்ட கொடுத்தோம், இளைஞர்களிடம் இவ்வளோ பேர்கிட்ட கொடுத்தோம், இளைஞர்களிடம் இந்த மாதிரி கேள்வி கேட்டோம், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு. இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிற தேர்தல் நடந்த சில மணி துளிகளில் அந்த ஓட்டு போட்டு வந்த வாக்காளர்களிடம் எடுக்கப்பட்ட அந்த சர்வேன்னு சொல்லக்கூடிய எக்ஸிட் போலில் வேறு எந்த ஆப்ஷனும் கிடையாது. நீங்கள் எதுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கேள்வியாக இருக்கும். அது வாய்மொழியாக இருக்கலாம், அல்லது ஒரு பேப்பர் கொடுத்து இந்த கூட்டணி இந்த கூட்டணி இந்த கூட்டணி எதுக்கு வாக்கு போட்டீங்கன்னு கொடுத்து அதை பெட்டியில் போடுங்கன்னு சொல்லலாம். இது ஒரு வாக்குச்சாவடியுடைய 100 மீட்டர் தூரத்துக்கு அப்பால் வச்சு இது எடுக்கிற ஒரு விஷயம். அந்த 100 மீட்டருக்குள்ளே போய் அவங்க போய் வாக்களிச்சுட்டு 100 மீட்டருக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த கால அவகாசத்தில் கூட அவங்க பொய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், யார் இந்த கருத்து கணிப்புக்கு உடன்படுறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சம். யார் இந்த கருத்து கணிப்புக்கு உடன்படுறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு விஷயம், கட்சி சார்ந்து இருக்கக்கூடியவங்க, அரசியல் பேசக்கூடியவங்க, இந்த கருத்து கணிப்பில் உடன்பாடு இருக்கக்கூடியவங்க, இவங்கெல்லாம் தான் அதை பேசுகிறாங்க, அதுக்கு அனுமதிக்கிறாங்க, இந்த கருத்து கணிப்புக்குள்ளே வர்றாங்கங்கிறது என்னுடைய 30 ஆண்டு கால பத்திரிகை அனுபவத்திலிருந்து நான் இதை சொல்கிறேன். என்னடா பொசுக்குன்னு இப்படி சொல்கிறானேன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையான கருத்து கணிப்பு நடத்தினவங்க, பத்திரிகையாளர்கள் யாராக இருந்தாலும் சரி, தனியார் ஏஜென்சிகள் யாராக இருந்தாலும் சரி, அவங்ககிட்டலாம் தனிப்பட்ட முறையில் நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக இதைத்தான் சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால், நானும் குமுதம் பத்திரிகைக்காக, ஹிண்டு பத்திரிகைக்காக வெளியில் போய் இந்த மாதிரியான வாக்கெடுப்பு நடத்தியிருக்கேன். அந்த வாக்கெடுப்பு நடத்தும்போது ஒரு 100 சாம்பிள்ஸ் கொண்டுட்டு அந்த கேள்விகளோடு கொண்டு போய் அந்த வாக்காளர்களை நம்ம அணுகும்போது, அது அப்பார்ட்மெண்ட் வாசிகளாக இருக்கலாம்,
பஸ் ஸ்டாண்டில் கூடுற கூட்டமாக இருக்கலாம். இங்கெல்லாம் நான் போனேன்னா கூட இன்னொரு கேமராமேனையும் கூட்டிகிட்டு போனோம்னா அவங்க யாருக்கிட்டலாம் நம்ம இந்த காகிதத்தை நீட்டுறோமோ, யாருக்கிட்டலாம் ஓட்டு போடுங்கன்னு கேட்குறோமோ அவங்கள 90% பேர், ஏன் 80% பேர் எனக்கு இதில் வாக்களிக்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, அல்லது நம்மளை ஒரு புழுப்பூச்சி மாதிரி பார்த்துட்டு விலகி இல்லைல்ல அப்படின்ட்டு போகிறவங்கள தான் நம்ம பார்த்துருக்க முடியும். மீதி இருக்கக்கூடிய 20 to 10 பேர் தான் இந்த காகிதத்தை வாங்கி என்னன்னு பார்க்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த கருத்து கணிப்பு நடத்தும்போது, வாக்கெடுப்பு நடத்தும்போது நம்ம போனோம்னா எதை புழுப்பூச்சி பார்க்குற மாதிரி இல்லை, எதை பிச்சை கேட்க வந்தவனை ட்ரீட் பண்ணுற மாதிரி தான், இல்லை போ போ அப்படின்னு விரட்டி விடுற விஷயந்தான் அங்கே நடக்கிறத நான் தொடர்ந்து பார்த்துருக்கேன். அப்போது இந்த வாக்கு கணிப்பு நடத்துறது, இந்த எக்ஸிட் போல் நடத்துறதுங்கிறது அந்த வாக்கு சாவடிக்கு பக்கத்தில் போயோ அல்லது ஒரு பொது இடங்களில் போயோ கேட்குறதுக்கு எவ்வளவு கூச்சமாக இருக்குன்னு என்னமோன பத்திரிகையாளர்களுக்கு, அது முக்கியமாக கீழ்மட்டத்தில் இயங்கக்கூடிய நிருபர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்ன பண்ணுவோம்னா, ஒரு 10 பேர்த்துக்கிட்ட போனால் 2 பேர் வாக்களிப்பாங்க. அவங்களும் அவங்களுக்கு கட்சி சார்ந்தவங்களாக இருப்பாங்க. உண்மையில் திமுக காரங்களாக இருந்துன்னா திமுகவுக்கு வாக்களிக்கிறவங்க கூட 2 பேர்த்த கூப்பிடுவாங்க. நீ ஓட்டு போடுவா, இந்த மாதிரி இந்த பத்திரிகையில் வந்திருக்குன்னு கூப்பிடுவாங்க. காங்கிரஸ்காரர் இருந்தால் அவங்க 2 பேர்த்த கூப்பிடுவாங்க. அதிமுக காரராக இருந்தால் அவங்க 2 பேர்த்த கூப்பிடுவாங்க. இவங்க குவியலாக ஓட்டு போடுறதுக்கு, அதாவது கணிப்புக்கு உடன்படுறதுக்கு வருவாங்க. அங்கெல்லாம் நம்ம ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும் ஓட்டு வாங்கிட்டு விலகி வர்றது உண்டு. ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும் இல்லை, இவங்க கட்சி சார்ந்தவங்க அப்படிங்கிறனாலே அவங்கள தவிர்த்துட்டு வர்றதும் உண்டு. அப்படின்னா கட்சி மேலே அபிமானம் உள்ளவங்க, தன் கட்சி கருத்து கணிப்பில் கூட முன்னாடி வரணும்னு நினைக்கிறவங்க மட்டும்தான் இந்த கருத்து கணிப்புக்குள்ளே வாக்களிக்கிறதுக்கும் கருத்து சொல்வதற்கும் வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உண்மையை இந்த கருத்து கணிப்பாளர்கள் ஏனோ வெளியே சொல்வதே இல்லை. ஏன்னா அதை சொன்னாங்கன்னா இவங்களுடைய டோட்டல் கணிப்பும் பொய்யாயிடும். சரி, இந்த 90 பேர் விலகி செல்றாங்க இல்லையா, இந்த 90 பேர் அல்லது 80 பேர் விலகி செல்றாங்க இல்லையா, அவங்கெல்லாம் என்ன மனநிலையில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் யாருக்கு ஓட்டு போடுறோங்கிறத சொல்ல விருப்பம் இல்லை, அல்லது அந்த ஓட்டு போடுறது அந்த நேரத்தில் தீர்மானிக்கக்கூடியது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருக்காங்க. இந்த பத்திரிகைக்காரங்களுக்கோ மீடியாக்காரங்களுக்கோ வேறு பொழப்பு இல்லை, நம்ம பொழப்பை பார்ப்போம், இவங்களுக்கு தான் அது ஒரு பொழப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தவிர்க்கிறவங்களும் இப்படியானவங்க. அதே மாதிரி வாக்கு போடுறத ரகசியமாக வச்சுக்கணுங்கிறதும், அதே மாதிரி தான் எந்த அரசியல் கட்சி சார்ந்தவன் வெளியே தெரிஞ்சுட்டா நான் தன்னுடைய பிஸ்னஸ் கெட்டுரும், தன்னுடைய குடும்ப உறவுகள் கெட்டுரும் அப்படிங்கிறதுக்காக அதை தவிர்க்கிறவங்களாகவும் இப்படிப்பட்டவங்க தான் 90 அல்லது 80 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதா இந்த கருத்து கணிப்பில் இருக்கக்கூடிய அந்த அதாவது கருத்து கணிப்புக்கு உடன்படாமல் விலகி செல்பவர்களுடைய கணக்கில் அவங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கருத்து கணிப்பே இப்படின்னா, வாக்குச்சாவடிக்கு பக்கத்தில் போய் அந்த வாக்குச்சாவடிக்குள்ளே ஓட்டு போட்டுட்டு வர்றவங்க கிட்ட நம்ம கேட்கும்போது மொத்தமாக வரக்கூடிய ஒரு 100 பேரில் 10 பேர்கிட்ட நம்ம மாதிரி வாக்கு சீட்டுகளை கொடுத்து யாருக்கு ஓட்டு போட்டேன்னு கேட்டது மட்டும்தான் இன்றைக்கி எக்ஸிட் போல்லையும் நடக்குது. மீதி 90 பேர் நம்ம கொடுத்த வாக்குச்சீட்டை மறுதளிச்சுட்டு அல்லது நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறத மறுத்துட்டு விலகி போனவங்களாக தான் இருக்காங்க. அப்போ அந்த 90 பேர் தான் இதில் டிசைடிங் அத்தாரிட்டின்னு நம்ம எடுத்துக்கலாம். மீதி 10 பேர் தான் டிசைடிங் அத்தாரிட்டியாக நம்ம எடுத்து நம்ம கொடுக்குறோம். சரி, அந்த 10 பேர் யார்? பொதுவான ஆட்களா? இவங்க போன தடவை திமுக ஓட்டு அளிச்சிருப்பாங்க, இந்த தடவை அதிமுக ஓட்டு அளிச்சிருப்பாங்க, இல்லை இப்போ டிவிகே ஓட்டு அளிச்சிருப்பாங்க. இப்படி வெவ்வேறு கட்சிகளுக்கு மாறி மாறி ஓட்டு போடக்கூடிய பொதுவான ஆட்களா அப்படின்னா கண்டிப்பாக அதுலேயும் 90% பேர், அதாவது 10க்கு 9 பேர் ஒரு கட்சி சார்ந்தவங்களாக இருக்காங்க. அவங்க ஒன்று திமுகவாக இருப்பாங்க, அல்லது அதிமுகவாக இருப்பாங்க, அல்லது சீமான் கட்சி நாம் தமிழராக இருப்பாங்க, அல்லது டிவிகேவோட இருப்பாங்க. இப்படிப்பட்ட கட்சி சார்ந்தவங்கள் தான் கருத்து கணிப்புக்கும் எக்ஸிட் போல் அப்படிங்கிற தேர்தலுக்கு பிந்தைய வாக்கெடுப்புக்கும் உடன்படுறாங்கன்னு சொல்லிடலாம். சரி, இந்த திமுக கட்சி, அதிமுக கட்சி, இப்படிப்பட்ட கட்சிகளுக்கு ஓட்டளித்தவங்க எல்லாரும் கருத்து கணிப்புக்குள்ளே வர்றாங்களா அப்படின்னா அங்கேயும் சிக்கல் வருது. எப்படின்னு கேட்டால், திமுக கட்சி தொடர்ந்து ஆண்டுட்டு இருக்கிற கட்சி, அதிமுக தொடர்ந்து ஆண்டுகிட்டு இருக்கிற கட்சி, இவங்கெல்லாம் மூத்த குடிமக்களாகவும் நிறைய பேர் ஆயிட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் நடுத்தர வயதினராக இருக்காங்க. இவங்களில் திமுகவிலையும் நெருக்கமானவங்க இருப்பாங்க, அதிமுகலையும் நெருக்கமானவங்க இருந்திருப்பாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய வட்ட செயலாளரையோ அல்லது மாவட்ட பொறுப்பில் பிரதிநிதிகளாக இருக்கிறவங்களையோ
அதிமுக இருக்கக்கூடிய முக்கியஸ்தர் வேறொரு விஷயத்தில் விலைக்கு வாங்கியிருப்பார். அதே மாதிரி திமுக இருக்கிறவங்க இந்த தேர்தல் நேரத்தில் அவங்கள விலைக்கு வாங்கியிருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நடக்கலாம், அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் நடக்கலாம். இந்த மாதிரியான சமயங்களில் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளை நம்ம எங்காவது வெளிப்படுத்தணும்னா நம்ம எதிராளி வந்து நம்மளை தப்பாக நினச்சிக்குவான். அவன் வந்து நம்மளை தனிப்பட்ட முறையில் கேள்வி கேட்பான். அப்படிங்கிறனால எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகக்கூடிய பாரம்பரிய கட்சிக்காரங்களும் இதில் இருக்காங்க. அதனால திமுக, அதிமுக, காங்கிரஸ் இப்படி பழைய கட்சிகள்லேருந்து வந்தவங்க பெரும்பாலானவங்க கொஞ்சம் பேர் வந்து கருத்து சொன்னாலும், யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொன்னாலும், இதை நீங்கள் வந்து ரகசியமாக வச்சுக்குவோம், இதை வெளியே சொல்ல மாட்டேன்னு சொன்னால் கூட ஒரு கேமராமேன் நிற்கும்போது அவங்க வந்து ரெக்கார்டு பண்ணுறாங்களா, இல்லை மேலே ஒரு கேமரா இருக்குது அது ரெக்கார்டு பண்ணுதா, அல்லது இவங்க வந்து ஆடியோ ரெக்கார்டு பண்ணிக்கிறாங்களா, இதை எங்கே காட்டி கொடுப்பாங்களோ அப்படிங்கிற அச்சம். அதாவது திரும்பின பக்கமெல்லாம் இப்போ கண்கள் இருக்குது, கண்கள்னால் கேமராக்கள் இருக்குது. இந்த கேமராக்கள் எங்காவது ஒரு பக்கம் நம்மளை காட்டி கொடுத்துருச்சுன்னா நம்மளுக்கு நிலைமை சிக்கலாயிருன்னு, அதனால நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு உங்களுக்கு கருத்து சொல்ல விருப்பம் இல்லை, நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு விலகி செல்றவங்களா இருக்காங்க. அப்படின்னா நான் வந்து கருத்து சொல்ல விருப்பம் இல்லை அல்லது யாருக்கு ஓட்டை போட்டேன் அப்படிங்கிறத சொல்ல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, நோட்டாவுக்கு தான் போட்டேன்னு சொல்லக்கூடியவங்க, நோட்டாவுக்கு போட்டது எவ்வளவு முக்கியமோ எவ்வளவு மாதிரியோ அதே மாதிரியான ஒரு தன்மையிலானது தான் நான் வந்து உங்ககிட்ட வந்து யாருக்கு ஓட்டு போட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு போகிறதும். எங்ககிட்ட நாங்கள் சந்தித்தவங்க 100 பேர், அதில் 70 பேர் வந்து உங்களுக்கு வந்து நான் யாருக்கு வாக்கு போட்டேன்னு சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு போகிறவங்க இருந்தாங்கன்னு எக்ஸிட் போல் காட்டுச்சுன்னா, 10 பேர் மட்டும்தான் நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லிட்டு போனாங்கன்னா, நாங்கள் சந்தித்தது மொத்தம் 1000 பேர், அதில் 100 பேர் கருத்து சொல்லியிருந்தாங்க, 100 பேர் ஓட்டளிச்சிருந்தாங்க. அந்த 100 பேர்த்தோடைய ஓட்டளிப்பு ரிசல்ட் இது. 900 பேர் வந்து கருத்து சொல்லவோ ஓட்டு யாருக்கு போட்டேன்னு சொல்ல மறுத்துட்டாங்க. அந்த எண்ணிக்கை 900 பேர் இவ்வளவு. இந்த 100 பேர்த்தோடைய மாதிரியை நாங்கள் எடுத்து இந்த கணிப்பை வெளியிடுறதன் மூலமாக கண்டிப்பாக இது வந்து வெற்றி தோல்வியை தீர்மானிக்காது அப்படின்னு ஒரு எச்சரிக்கை. அதாவது பொறுப்பு துறப்பு அப்படின்னு ஒன்று போட்டுக்கிட்டு தான் இந்த கணிப்பாளர்கள் கொடுக்குறாங்களான்னா அதுவும் கிடையாது. அப்படிங்கும்போது இந்த கருத்து கணிப்பு முக்கியமாக 2வது இடத்துலையும் அடிபட்டு போகுது. சரி, அப்போ யார் தான் இந்த கருத்து கணிப்பாளர்கிட்ட ஆர்வமாக நான் இதுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க? உங்களுக்கு தெரியும், ஒரு தடவை நான் பாஜகவுக்கு தான் ஓட்டு போட்டேன், தாமரைக்கு தான் ஓட்டு போட்டேன்னு ஒரு தடவை ரஜினிகாந்த் வெளிப்படையாக சொல்லிட்டார். அது வீடியோ எடுத்தும் போட்டுட்டாங்க. அன்றைக்கி சேட்டலைட் சேனல்கள் எல்லாம் வந்து ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. அதுக்கப்புறம் வாக்கு ரகசியமானது அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் கூட யாருக்கு வாக்கு அளிச்சேன்னு சொல்ல மாட்டார், ஜனநாயக கடமை ஆற்றுனேன்னு சொன்னார். இது மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இதையும் தாண்டி மிஸ்டர் பொதுஜனம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து வாலண்டியராக நான் இதுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா இளைய சமுதாயம் மட்டுமே. இளைய சமுதாயம் புதுசாக வரக்கூடிய வாக்காளர்கள் 18 வயசுலேருந்து 28, 29 வயசுக்கான வாக்காளர்கள் தொடர்ந்து யார் கேட்டாலும், அதுலேயும் பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக, இளம் பெண்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக சொல்லுவாங்க. அதுலேயும் டிவியில் முகம் காட்டணும், ஃபோட்டோவில் முகம் காட்டணும், பத்திரிக்கையில் முகம் காட்டணும் அப்படின்னு இருக்கிறவங்க தான் அதில் சொல்லுவாங்க. இதெல்லாம் கடந்து போய் இந்த தேர்தலை பொறுத்தளவு, அதுலேயும் தமிழக தேர்தலை பொறுத்தளவு விஜயுடைய வருகை இன்னைக்கு இளம் பெண்கள், இளம் பசங்க எல்லாருக்கும் வந்து ஒரு பொதுவான ஒரு தன்மை. எல்லாருமே டிவியில் முகம் காட்டணும், செல்ஃபி எடுத்து போடணும், சமூக வலைத்தளங்களில் பேசணும்னு துடிக்கிறவங்களா இருக்காங்க. எங்கள் விஜய் அண்ணனுக்கு தான் போட்டேன், எங்கள் விஜய் அங்கிளுக்கு தான் போட்டேன், எங்கள் பையன் சொல்லி இதுக்கு தான் போட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல வெறி கொண்ட வேங்கையாகி எல்லாருமே அந்த பப்ளிசிட்டிக்குள்ளே வந்து விழுகிறாங்க. ஆக மொத்தம் நீங்கள் போய் கருத்து கணிப்பு அல்லது வாக்கு எக்ஸிட் போல் தேர்தலுக்கு பிந்தைய ஓட்டு கணிப்பு அப்படின்னு எடுக்க போகும்போது வலிஞ்சு வந்து நான் டிவிக்கேக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்களும் இளைஞர்களும் மிக மிக அதிகமாக இந்த தேர்தலில் காணப்படுகிறார்கள். அவர்கள்தான் முதலாவதாக வந்து இந்த எக்ஸிட் போலுக்கு எக்ஸிட் போலில் ஓட்டு இதுக்கு தான் போட்டேன்னு சொல்கிறாங்க. இவங்களை தவிர்க்கிறது தான் இந்த தடவை இந்த எக்ஸிட் போல் நடத்துகிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அநேகமாக அது எக்ஸிட் போல் நாளைக்கு அவங்க வெளியிடும்போது அதை சொல்லுவாங்களான்னு பார்ப்போம். கண்டிப்பாக அதை சொல்ல மாட்டாங்க. மொத்தமாக என்னமோ 28 வயசுக்குள்ளே இவ்வளோ எடுத்தோம், 38 வயசுக்குள்ளே இவ்வளோ எடுத்தோம், 48 வயசுக்குள்ளே இவ்வளோ எடுத்தோம்னு சொல்லுவாங்களே ஒழிய அதுவெல்லாம் சாத்தியம் இல்லை. ஏன்னு கேட்டால் நீங்கள் 1000 பேர் இல்லை,
100 பேர்த்துக்கிட்ட போய் கேட்கறக்குள்ள நாக்கு தள்ளி போகும். எந்த ப்ரைவேட் ஏஜென்சியாக இருந்தாலும் சரி, எந்த பத்திரிக்கை மீடியாவாக இருந்தாலும் சரி, 1000 பேரில் 10 பேர் 20 பேர்த்துக்கிட்ட கேட்டு இல்லை சொல்ல விருப்பமில்லை, இல்லை விடு விடு அப்படின்ட்டே போயிட்டே இருந்தாங்கன்னா சாமானியத்தில் ஒரு வாக்குச்சாவடி கிட்ட நின்று நீங்கள் எக்ஸிட் போல் நடத்தவே முடியாது. இந்த காலகட்டம் அப்படியானதாக இருக்குது. அப்படிங்கும்போது ஒருத்தர் வந்து ஒரு வாக்குச்சாவடி கிட்ட 1000 பேர்த்துக்கிட்ட பேசி 100 பேர்த்துடைய கருத்தை வாங்குறதுங்கிறது, அல்லது ஒரு தொகுதிக்குள்ள 100 பேர்த்துக்குள்ள கருத்து வாங்குறதுங்கிறது, ஒரு வாக்குச்சாவடியில் 10 பேர்த்துக்கிட்ட மட்டும் கருத்து கேட்டு 2 பேர்த்துக்கிட்ட மட்டும் கருத்து வாங்கிட்டு வந்து இன்னொரு வாக்குச்சாவடியில் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு நம்ம பேசிக்கிறது வேணால் பெருசாக இருக்கலாம் ஒழிய நடைமுறை சாத்தியம் இல்லை. யதார்த்தம் அது அல்ல. யதார்த்தம் வந்து நான் சொல்லக்கூடியதா. அதனால இந்த எக்ஸிட் கருத்து கணிப்பு மட்டுமல்ல, இந்த தடவை எக்ஸிட் போலும் பார்த்தீங்கன்னா முழுக்க டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சி புதுசாக வந்ததுனால, அது பூரா பெருந்திரளாக இளைஞர்கள் இருக்கிறனால அநேகமாக அந்த கண்ணோட்டத்தில் தான் இந்த எக்ஸிட் போலும் வரும். இந்த எக்ஸிட் போலும் மற்ற பெரிய கட்சிகளை எல்லாம் மிரள வைக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இந்த எக்ஸிட் போல் மீதான ஒரு விமர்சனம். இந்த விமர்சனம் தான் இதோடைய, இது எக்ஸிட் போல் அல்ல. நம்ம எக்ஸிட் போலுக்கு போகிறதும் இல்லை. ஆனால் இந்த கணிப்பாளர்கள் பொதுவாகவே, அது எக்ஸிட் போலாக இருந்தாலும் வேறு கணிப்பாளர்களாக இருந்தாலும், எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புள்ளி விவரம் எடுக்க போகிறதுனால ஜனங்க வந்து நம்மளை வந்து பிச்சைக்காரங்களை விரட்டுற மாதிரி தான். நீங்கள் எது போய் ஒரு அந்நியப்பட்ட முகத்தோட கையில் ஒரு 2 கேமராவோட அல்லது 2 கேமராமேன் சுற்றிட்டு போய் கேட்டிங்கன்னா அவங்க பதட்டமாகி ஓடி போகிறாங்களே ஒழிய யாரும் வந்து நம்மக்கிட்ட பேட்டி கொடுக்குறதோ அல்லது கருத்து சொல்கிறதோ அல்லது மாதிரி ஓட்டு போடுறதோ அது எல்லாம் சாத்தியமே இல்லை. அப்படிங்கிறதா சாத்தியமானது எல்லாமே ரொம்ப சொற்பங்கிறதான் இதில் உள்ள விஷயம். அதைத்தான் நம்ம சொல்கிறோம். அதனால் மே 4ஆம் தேதி வரக்கூடிய முழுமையான முடிவுகள் கருத்து கணிப்பையும் எக்ஸிட் போலையும் தாண்டி இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம இப்போ பேசியிருக்கிற ஒரு விஷயம். சரி, இது வந்து முக்கியமாக இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல வேண்டியது யாருக்கு அப்படின்னாக்கா, விஜய் கட்சியுடைய தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு, டிவிகே கட்சியுடைய பொது நிர்வாகிகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது எல்லாம் ஏற்கனவே திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சி, காங்கிரஸ் இவங்கெல்லாம் அனுபவித்த விஷயந்தான். அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பக்குவப்பட்டவங்க, அனுபவசாலிகள். ஆனால் இதில் மட்டும்தான் விஜய் கட்சியில் வரக்கூடியவங்க தான் இது ஒரு பெரிய விஷயமா இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த விஷயத்தை வந்து நம்ம ஆழமாக அழுத்தமாக சொல்ல வேண்டியது இருக்குது. சரி, இது இப்படின்னா இன்னொரு முக்கியமான விஷயம், எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்கிறது ஓட்டு சதவீதம். இன்றைக்கி வந்து ஓட்டு தமிழ்நாட்டில் ஓட்டு தேர்தல் நடந்து இன்றைக்கி எத்தனை நாள் ஆகிருக்குது? 26